ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் அகெயின் டு த சேனல் டிடபிள்யூடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி படத்தில் வர இந்த அராத் ஆனந்தியோட ஆட்டோவோட ஃபைன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க, இந்த ஆட்டோக்கு எவ்வளோ ஃபைன் இருக்குன்னு போய் நம்ம வேலையை பார்ப்போம். வழக்கம் போல் வாங்க, வண்டி நம்பரை போட்டுக்கலாம். வண்டி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN07AU4353. இதுதான் நம்ம அராத் ஆனந்தி ஓட்டின ஆட்டோவோட நம்பர். இது தான் வண்டி நம்பர் போட்டாச்சு. வண்டி நேம் பார்த்தீங்கன்னா முனியப்பன் ஜி. இதுதான் அந்த ஆட்டோவோட ஓனர் நேமு. அப்படியே வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தா அது பார்த்திங்கன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸு டோட்டலாக எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. வண்டியோட ஆர்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பு முனியப்பன் ஜி. என்னடா நேம் இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரப்போ நேம் ஃபுல்லாக வரும், நான் காட்டுறேன். வண்டி இது 2வது ஓனருங்க. அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு பார்த்திங்கன்னா 12 ஜூலை 2006 வண்டி எடுத்திருக்காரு. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை நார்த்து. அங்கே தான் அந்த ஆட்டோ ஆர்டிஓ ஆகிருக்கு. வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ எல்டி பஜாஜ் 3 வீலர். வெஹிக்கிள் கிளாஸு 3 வீலர் 3 சீட்டர்ஸு. டைப்பு பெட்ரோலு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வண்டியோட வயசு பார்த்திங்கன்னா 17 வருஷம் ஆச்சு. அப்படின்னு பார்த்தா எஃப்சியும் முடிஞ்சிருக்கும். டோட்டலாக 17 இயர்ஸ் 6 மந்த் ஆச்சு. ஸோ வண்டிக்கு அவர் எஃப்சி இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். வண்டிக்கு எஃப்சியும் பண்ணல, இன்சூரன்ஸும் இல்லை. இது போக வண்டி ஃபிட்னஸ் முடிஞ்சு. வண்டி நம்பர் உங்களுக்கு தெரியும். வண்டி கலர் பார்த்திங்கன்னா ஹெச் எல்லோ. அன்லோடட் வெயிட்டு 330. பெர்மிட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட் டீட்டெயில்ஸ்லாம் அதிலே இருக்குது. கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் ஆட்டோ ரிக்ஷா தான் போயிட்டுருக்கு. வீடியோ பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக சாய் பல்லவியோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போக வண்டியோட ஃபைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டிக்கு மொத்தம் இங்கே ஒரு 100 200 300 400 500 600 ஃபைன் இருக்குங்க. அதில் 100 பே பண்ணியிருக்காங்க. இந்த 100 ஃபைன்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வண்டிக்கு பார்த்துருவோம். இன்னும் ஃபஸ்ட்டு ஃபைன் பார்த்திங்கன்னா 15 ஜனவரி. அடுத்து ஃபைன் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2021 போட்டிருக்காங்க. அடுத்து 2020 21 ஜனவரி 13 ஜனவரி. அந்த ஒரு 100 ஃபைன் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி எஃப்சி முடிஞ்சனால எஃப்சி போட வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அதுக்கு 100 ஃபைன் போட்டிருக்காங்க. இன்னொரு 100 எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படி இந்த 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 ஃபைன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் கண்ணாடி மிரர் ஒழுங்காக இல்லையா, ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 100 ஃபைன் போட்டிருக்காங்க. கண்ணாடி ஒழுங்காக இல்லைன்றதுக்கு இல்லாமல் ஃபைன் போடுவாங்க. அப்புறம் இதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷனுக்கே 2 ஃபைன் போட்டிருக்காங்க. இது போக ஒரு மிரருக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யூ டர்ன் தேவைலாம் போட்டனால ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 500 ஃபைன் இருக்குது. அதில் ஒரு 100 பே பண்ணிட்டாங்க. டோட்டலாக வண்டி எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. டோட்டலாக இந்த வண்டி எங்கேயா ஓடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா அது சாய்ப்பள்ளி ஓட்டின வண்டி, அதனால் தொட்டு கும்பிட்டு ஒரு பூஜையை போட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு செலிப்ரிட்டியோட வண்டி ஃபைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டட்டா பாய்.